ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா, இன்வர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் எலமெண்ட்னா என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், செட் நடத்துகிறப்பே சொல்லியிருக்கேன். அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தோம், மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் பார்த்தோம், இன்வர்ஸ் எலமெண்ட் என்னவா இருக்கும் ஒரு செட்டுக்கு அப்படி இப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு இன்வர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தீட்டா கண்டுபிடிப்போம். என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஷினில் சைன் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்? சைன் 30 டிகிரிப்போ நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேஷியோ நம்ம டேபிள்லேயே இருக்கும். ஸோ டேரெக்டாக 1/2 அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேங்களா, இல்லைங்க ஒருவேளை சைன் 120 கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சைன் 90 + 30 அப்படிலாம் மாற்றி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சைனுங்கிறதும் இதையும் கொடுத்துருவாங்க. சம் சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மளால அல்டிமேட் எய்ம் என்னன்னா தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இது சைன் அந்த சைடு போயிடும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இதுதான் ஒரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான். பட் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ரெண்டுமே சேம். இதே மாதிரி தான் காஸ் தீட்டா, இதே மாதிரி தான் காஸ் தீட்டாக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, இது ஆக்சுவலாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸே பார்த்துருப்போம் நிறையாவே. ஸோ அதோட ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இது இருக்கும். அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப முக்கியமாக ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு லீஸ்ட் ஆங்கிளாக இருக்கணும். அண்ட் தென் நம்மளுக்கு டொமைன் ரேஞ்ச் நம்ம படிச்சிருக்கோம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு படிப்போம். அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற மாதிரி தீட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்டு இப்போ அங்கேயே நம்ம பார்த்துருப்போம் லீஸ்ட் ஆங்கிள்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா ஆக்சுவலாக n = 1 கொடுப்போம்ல ஜென்ரல் ஈக்குவேஷன். அது மாதிரி ஆல்ஃபா சூஸ் பண்ணி நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் இல்லாமல் அந்த ஆல்ஃபாவோட நிப்பாட்டிட்டா அதுதான் அதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா, ஓகே. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் இல்லை, இது இன்னொரு விதமாகவும் எழுதுவாங்க. என்ன அப்படின்னா ஆர்க் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதுனா கூட அதுக்கு பேருமே இன்வர்ஸை தான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இருக்குது அப்படின்னா இது இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் அந்த சைடு போயிடுமா, ஸோ ஆர்க் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு கூட எழுதலாம். ஸோ இன்வர்ஸ் பதிலாக ஆர்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் கூட அவங்க இன்வர்ஸை தான் குறிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இவ்வளோ தான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்க்கலாம். ஓகேவா.